இன்றைய உலகத்திலே இஸ்லாம் குறித்து பலவிதமான பாடல்கள் இருக்கின்றன. மார்க்க சமூகத்தில் மட்டுமல்ல, நம் சமூகத்திலும் இஸ்லாம் குறித்து பல்வேறு விதமான கோணங்களில் பாடல்கள் இருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால், இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றக்கூடிய மனிதர்களாக முஸ்லிம்கள் இல்லை என்பது யதார்த்தமாக இருக்கிறது. எனவேதான் புதிதாக இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாமிய வாழ்வியலை பின்பற்ற தயாராக கூடியவர்களிடத்திலே நாம் சொல்லக்கூடிய வார்த்தை இதை நாம் மறவாமல் சொல்வோம். நீங்கள் எங்களை பார்த்து இஸ்லாத்தை கற்றுக்கொள்ள வேண்டாம். பரம்பரை முஸ்லிம்களாக வாழ்கின்ற எங்களை பார்த்து நீங்கள் இஸ்லாத்தை கற்றுக்கொள்ள வேண்டாம். இஸ்லாத்தை முழுமையாக அறிந்து நீங்கள் செயல்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக. ஏன் தெரியுமா? நம்முடைய ஈமானுடைய பலகீனம் இங்கே வெளிப்படுகிறது. இன்று பாய்கள் என்று சொன்னால் இப்படி சில பேர் பள்ளிக்கு வாசலுக்கு 5 நேரம் தொழுகைக்கு வருவார்கள். பெருங்கூட்டம் பள்ளியுடைய தொடர்பு இல்லாமல் இருப்பார்கள். ஜும்மா என்பதுதான் நம்முடைய வாழ்வியலாக பொது சமூகத்தில் அடையாளப்பட்டு இருக்கிறது. 5 நேர தொழுகை என்பது முஸ்லிம்களுடைய அடையாளம் அல்ல. ஏதோ ஒரு சில வயதான பாய்மார்கள் தான் பள்ளிக்கு தொழுகைக்கு செல்வார்கள். அல்லது பெரும்பாலான முஸ்லிம்கள் ஜும்மா மட்டும்தான் தொழக்கூடியவர்கள் என்ற பார்வை நம் சமூகத்தை தாண்டி பிற சமூகங்களிலும் ஆழ பதிந்திருக்கிறது. வரும் மக்களே, இப்படிப்பட்ட நிலைக்கு காரணம் என்னவென்று சொன்னால், நம்மிடத்திலே சரியான வாழ்வியல் செயல்படுத்தப்படவில்லை. இஸ்லாம் எதை நம்மிடத்திலே கட்டாயமாக இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறானோ அந்த வாழ்வியலின்படி நாம் செயல்படவில்லை. அல்லாஹ் நம்மை முழுமையான முஸ்லிம்களாக வாழ செய்வானாக. குர்ஆனிலே ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து கொள்ளுங்கள். இஸ்லாமி காப்பா. அப்படியானால் நம்முடைய வாழ்வியல் இஸ்லாமில் முழுமையாக நுழையவில்லை. நாம் அரைகுறை முஸ்லிம்களாக, நான்கே வார்த்தை பெயர் அளவில் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அல் குர்ஆனில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். இங்கே நாம் நமக்குள் குறை சொல்லவில்லை, அல்லாஹ் நம்மை இப்படித்தான் சொல்கிறார். எனவே முழுமையான முஸ்லிம்களாக நாம் வாழ வேண்டும். இன்று சமீபத்திலே கேரளத்திலே எவ்வளவோ பெரிய அழிவுகள், வயநாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலச்சரிவு குறித்து எல்லோருக்கும் செய்திகள் தருகின்றன. யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இது போன்ற பேரழிவுகள், இயற்கை பேரழிவுகள் எல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றும் அல்ல, தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன. யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோமா இல்லையா? இப்படிப்பட்ட பேரழிவுகள் குறித்து உலகம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், இது இயற்கை பேரிடர், இயற்கை சீற்றம் அல்லது இயக்கத்தினுடைய செயல்பாடுகளில் உள்ள மாற்றம், வான்வெளி பாதையிலே நடைபெறக்கூடிய இயக்கங்களுடைய மாற்றங்களின் காரணமாக இப்படிப்பட்ட நிகழ்வுகள், பூகம்பம், சுனாமி, நிலச்சரிவுகள், அழிவுகள் ஏற்படுகின்றன. ஆனால் அல்லாஹ் அல் குர்ஆனில் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், மிக தெளிவாக சொல்கிறார், லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர், கடலிலும் தரையிலும் பெரும் ஆபத்துகள் வெளிப்படும். எப்பொழுது தெரியுமா? பிமா ஐதின்னாஸ், மக்கள் தங்களுடைய கரங்களின் மூலம் செய்த பாவங்களின் காரணமாக, மனிதர்கள் தங்களுடைய கரங்களின் காரணமாக செய்த பாவங்களின் காரணமாக இப்படிப்பட்ட அழிவுகளை பூமியிலும் நாம் வெளிப்படுத்துவோம், கடலிலும் வெளிப்படுத்துவோம். கடலில் ஏற்பட்டால் சுனாமியாக மனிதர்களை தாக்குகிறது, சமூகத்தை அழிக்கிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுகளை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் மிகப்பெரிய சுனாமி ஏற்பட்டது. 2ஆம் உலகம் என்பதாக சொல்லப்பட்டது. முதல் தலைமுறையிலே வாழ்ந்த அனைவரும் அழிக்கப்பட்டு, உலகம் முழுவதும் தண்ணீரால், சுனாமியால் சூழப்பட்டு, ஈமான் கொண்டவர்கள் மட்டும் பாதுகாக்கப்பட்டு, உயிரினங்களும் பாதுகாக்கப்பட்டு, அடுத்து ஒரு தலைமுறை, அடுத்து ஒரு உலகத்தை அல்லாஹ் உருவாக்கி தந்தான். அந்த நிலையில் எதனால் அந்த சுனாமி ஏற்பட்டது, எதனால் வெள்ளப்பிரளயம் ஏற்பட்டது என்பதாக பார்க்கிற பொழுது அல் குர்ஆன் நமக்கு ஒரு பாடத்தை சொல்கிறது. இறைவனுக்கு மாற்றம் செய்த கூட்டத்தார்கள் அழிப்பதற்காக அல்லாஹ் இந்த சுனாமியை ஏற்படுத்தினான். அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே வெள்ளப்பிரளயம் வெளிப்பட்டதற்கு காரணம் இதுதான்.
இப்பொழுது நபிமார்கள் நம்மிடத்தில் இல்லை. அப்பொழுது நபிமார்கள் இருந்ததால் அழிவுகளுக்கான காரணத்தை நபிமார்களின் வாயிலாக அல்லாஹ்விடத்திலிருந்து பெற முடிந்தது. இன்று நபிமார்கள் வருகை நின்றுவிட்டது. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு நபித்துவத்தினுடைய பணி முடிந்துவிட்டது. அதன் பின்பு எந்த நபியும் வரமாட்டார்கள். அப்படியானால் இந்த விஷயங்களை ஆய்வு செய்யக்கூடிய உலமா பெருமக்கள் முஃபஸ்ஸிரீன்கள் என்ன சொல்கிறார்கள்? இந்த துறையில் தங்களுடைய வாழ்நாள் முழுவதையும் செலவழித்தவர்கள் தஃசீருக்கு விளக்குவதை சொல்கிறார்கள். உலகில் எந்த அழிவுகள் ஏற்பட்டாலும் அல்லாஹ் அதற்கு சில காரணங்களை முன்வைக்கிறான். என்ன காரணம்? மனிதர்களுடைய பாவங்களின் காரணமாகத்தான் இந்த அழிவுகள் ஏற்படுகின்றன. நாம் நினைக்கலாம், என்னங்க பண்றது, குளத்தை எல்லாம் பிளாட் போட்டுட்டா வெள்ளம் வந்தா தண்ணி வரத்தான் செய்யும், மலையில போய் பில்டிங் ஒசனமா கட்டினா நிலச்சரிவு ஏற்படுத்தா செய்யும். ஆனால் இதில் நாம் படிப்பினை பெறுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. எத்தனையோ நபர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள், எத்தனையோ நபர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். இது எப்படி இயற்கைக்கு நம்முடைய கேள்விகளுக்கு முரணாக வருகிறது? நாம் இதனுடைய செய்திகளை, வீடியோக்களை, பல விஷயங்களை நாம் பார்த்திருக்கலாம். நிலம் சரிந்து முழுமையாக மூடிவிட்டது. 2 நாள் கழித்து தோண்டி எடுக்கப்படுகிற பொழுது ஒரு குழியை தோண்டுகிறார்கள். உள்ளிருந்து 10க்கும் மேற்பட்டவர்கள் உயிரோடு வெளியே வருகிறார்கள். அந்த 2 நாட்களாக தண்ணீர் இல்லை, காற்று இல்லை, சுவாசம் எதுவுமே இல்லை. எப்படி அவர்கள் உயிரோடு அங்கே பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள்? அழிவு என்று சொன்னால் அவர்கள் அழிந்திருக்க வேண்டும். அல்லாஹ் அவர்களுடைய உயிரை வாழுவதற்கு வாய்ப்பை வைத்திருக்கிறார். அவர்களுக்கு அஜல் முடியவில்லை. விமானம் வெடித்து சிதறி விமானம் உட்பட எத்தனையோ அவர்கள் இறக்கிறார்கள் விபத்துக்களிலே. அதில் உயிரோடு காப்பாற்றப்பட்ட சிறு காயம் இல்லாமல் பிழைத்தவர்களும் நாம் பார்க்கிறோம். ஆக நம்முடைய அறிவுக்கு உட்பட்டு இந்த காரணத்தினால் இது அழிந்துவிடும் என்பதாக நினைக்கலாம். அல்லாஹ் எதை நாடுகிறானோ அதை செயல்படுத்துவார். அல்லாஹ் எதை நாடவில்லையோ அது செயல்படுத்த முடியாது என்பதுதான் ஒவ்வொரு முனிவருடைய ஆள் மனதில் தெளிவாக உறுதியாக இருக்க வேண்டும் பெருமக்களே. எனவே இப்படிப்பட்ட சோதனைகள் நம் காலத்திலே அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. சில மாதங்களுக்கு முன்பதாக தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற பகுதிகளிலே மிகப்பெரிய அளவு வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டன. இப்படி தொடர்ந்து பாதிப்புகள் ஏற்படுகிற பொழுது முஸ்லிம்கள், முஸ்லிம்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொருவரும் தன்னுடைய தொடர்பை இறைவனோடு அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இறைவா, என்னை மன்னிப்பாயாக, என்னுடைய பாவங்களிலிருந்து என்னை பரிசுத்தப்படுத்துவாயாக, என்னுடைய வாழ்வை பரிசுத்தமானதாக்கி உன்னுடைய பொருத்தத்திற்கு சொந்தமானதாக ஆக்குவாயாக. அந்த நிலை ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய உள்ளத்திலும் வருமானால் கண்டிப்பாக இந்த அழிவுகளின் மூலமாக அல்லாஹ்வுடைய தொடர்பும் நெருக்கமும் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படும். ஆனால் இன்று மனிதர்களுடைய சூழல் சுபாவம் என்ன தெரியுமா? எனக்கு காசு பணம் இருக்கிறது, எனக்கு செல்வாக்கு இருக்கிறது, எனக்கு அதிகாரம் இருக்கிறது, என்னிடத்திலே எல்லாம் இருக்கிறது, நான் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்ற எண்ணமும் மமதையும் ஆணவமும் தான் எல்லா மனிதர்களிடத்திலும் குடிகொண்டிருக்கிறது மக்களே. அது உங்களுடைய குடும்பத்தில் தொடங்கி, வியாபாரத்தில் தொடங்கி, சமூகத்தில் தொடங்கி எல்லா மட்டங்களிலும் என்னுடைய அதிகாரம், என்னுடைய என்பதாக பெருமையும் ஆணவமும் எல்லோரிடத்திலும் தெளிவாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக சொல்லி காட்டுகிறான், வலஹுல் கிப்ரியாஉ ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், பூமியிலும் வானங்களிலும் உள்ள அனைத்து பெருமைகளும். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள் பெருமக்களே. இதுல பெருமை, அதுல பெருமை, எதிரையுமே எந்த பெருமையும் இல்லை. எல்லா பெருமையும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தமானது. அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சுட்டு நாம எல்லாம் அது யாரும் செய்ய முடியாது, நம்மாலதான் செய்யவே முடிந்தது என்ற அந்த பெருமையும் பிதற்றலும் அல்லாஹ்வுக்கு மிகப்பெரும் கோபத்தை ஏற்படுத்துகின்றன மக்களே. இன்றைய சமூகத்தில் பெரும்பாலும் எல்லா தரப்புகளிலும் நம்முடைய குடும்பத்தில் பாருங்கள், நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பதில் பாருங்கள், என்னுடைய மைண்டன்ஸ் இல்லாத இந்த குடும்பத்தை இவ்வளவு கொண்டு வந்திருக்க முடியாது, சொத்து சேர்த்தெடுக்க முடியாது, எங்க குடும்பத்தினுடைய பாரம்பரியத்தை காப்பாற்றி இருக்க முடியாது, நான் இல்லாத இந்த இதெல்லாம் சாத்தியமே இல்லை.
நாம எல்லாரும் இந்த மார்க்கெட்டு ஆகாது, நம்ம பேர் கொண்டு அந்த மார்க்கெட்டு. இப்படிப்பட்ட எண்ணங்கள், சிந்தனைகள், வார்த்தைகள் எல்லா மனிதர்களிடத்திலும் ஆளும் பதிந்திருக்கிற மக்களே, அல்லாஹ் இப்படிப்பட்ட எண்ணங்களிலிருந்து நம்மை முழுமையாக பாதுகாப்பானாக. ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுக்கு இந்த உலகில் ஆக மிக மோசமாக பிடிக்காத விஷயம் எது என்று சொன்னால், நீங்கள் தொழவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறார். நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள், யா அல்லாஹ் நான் தொழவில்லை, என்னை மன்னித்து விடு, அல்லாஹ் மன்னித்து விடுவார். நான் நோன்பு வைக்கவில்லை, மன்னிப்பு கேளுங்கள், அல்லாஹ் மன்னித்து விடுவார். இன்னும் சொல்ல போனால் ஹதீஸ்களில் வருகிறது, நாளை மறுமை நாளில் நரகவாதி என்பதாக முடிவு செய்யப்பட்ட ஒருவர் நரகத்திற்கு அனுப்பப்படுகிறார். அவருடைய கேள்விகளில் அனைத்து முடிந்து விட்டது, நரகவாதி என்பதாக முடிவு செய்யப்பட்டு விட்டார். மலக்குகள் நரகத்திற்கு அழைத்து செல்கிறார்கள். அந்த நிலையில் நரகவாதி முகம் மட்டும் இறைவனை திரும்பியதாக பார்த்ததாகவே இருக்கிறது. அல்லாஹ் மலக்குகளை அழைத்து கேட்கிறார், மலக்குகளே அந்த மனிதர் எதற்காக இன்னும் என்னை உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறார்? மலக்குகள் அந்த மனிதரிடத்திலே கேட்கிறார்கள், நரகவாதியிடத்திலே, நரகவாதியே மனிதா, உனக்கு எல்லாம் முடிந்து விட்டது, பிறகு ஏன் அவனை பார்த்துக் கொண்டிருக்கிறாய்? வா போகலாம் என்பதாக. பரவாயில்லை, அந்த கடைசி நரகத்தினுடைய விளிம்பில் நின்றாவது என்னுடைய இறைவன் என் மீது இரக்கம் காட்ட மாட்டானா என்ற ஒரு நப்பாசையில் நான் இறைவனை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்பதாக அந்த நரகவாதி சொல்வதை மலக்குகள் இறைவனத்திலே சொன்ன பொழுது அல்லாஹ் சொல்கிறார், இந்த நரகத்தினுடைய கடைசி விளிம்பில் வரும்போது கூட அவன் என் மீது ஆதரவு வைத்திருக்கிறானா, என் மீது அவன் அபிமானம் வைத்திருக்கிறானா, சரி விடு, அவனை சொர்க்கத்தில் அனுப்புங்கள் என்பதாக. யோசித்து பாருங்கள் பெருமக்களே, அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய இரக்கம் எவ்வளவு அளப்பரியதாக இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், சொல்கிறார்கள், எந்த ஒரு மனிதன் பெருமை கொள்கிறானோ அவன் அல்லாஹ்விடத்திலே போர் பிரகடனம் செய்தவன் என்பதாக சொல்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே என்ன செய்கிறார்கள்? போர் பிரகடனம். நான் இறைவனோடு சண்டையிடுவதற்கு தயார், நான் இறைவனை அழிப்பதற்கு தயார் என்ற வார்த்தையை சொல்வதற்கு தகுந்ததாக இருக்கிறது என்பதாக. எனவேதான் பிறவுடைய வரலாறுகளை நாம் பார்க்கிற பொழுது இந்த உலகில் மிகப்பெரும் மன்னன் நான் தான், என்னால் தான் எல்லாம் முடியும் என்பதாக சொன்ன பிறவுனை பற்றி அல்குர்ஆன் சொல்கிறது. சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சாதாரண வார்த்தை அல்ல. அல்குர்ஆனில் பதிவு செய்யப்பட்டுள்ள அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலும் 1000 அர்த்தங்கள் இருக்கின்றன மக்களே. உங்களுடைய இறைவனில் மிக மேலானவன் நான் என்பதாக சொன்னான். யாரிடத்தில் போட்டி போடுகிறான்? இறைவனிடத்திலே, அல்லாஹ்விடத்திலே போட்டியிடுகிறார். நான் தான் உங்களில் மிக மேலானவன் என்பதாக. நானும் ஒரு இறைவன் என்பதாக கூட சொல்லவில்லை, என்னை நீங்கள் வணங்குங்கள் என்பதாக அவன் சொல்லவில்லை. இறைவனுக்கெல்லாம் மேலானவன், உயர்ந்த இறைவன் நான் தான் என்பதாக அல்லாஹ்விடத்திலே பெருமை பேசியவனாக மனிதர்களிடத்திலே பறைசாற்றினான். அந்த பெருமைக்கு அழிவு வேண்டும் என்பது மட்டுமல்ல, அந்த பெருமை கொண்டவர்கள் உலகம் நாள் அழியும் வரை படிப்புரை பெற வேண்டும் என்பதற்காகவே அவருடைய உடலை அல்லாஹ் கடலில் மூழ்கடித்த பின்னாலும் எந்த விதமான ரசாயனங்களும் இல்லாமல் பாதுகாத்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால், இதை விட இந்த உலக மக்களுக்கு படிப்பினை வேறு எதுவும் கிடையாது. இந்த உலகில் நீங்கள் வாழ்கின்ற பொழுது எதையும் எடுத்துச் செல்பவர்கள் அல்ல. இந்த உலகில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எந்த செல்வமும் என்னுடைய சுய சம்பாத்தியத்தின் மூலமாக, என்னுடைய திறமையின் மூலமாக, என்னுடைய பாரம்பரியத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டது என்ற எண்ணம் மனிதனுக்கு வந்துவிடக் கூடாது என்பதை அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் அறிவுறுத்துகிறான். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை நன்கு கவனிக்க வேண்டும் பெருமக்களே. நாம் உங்களுக்கு வழங்கியதிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள். எப்படிங்க? நீங்கள் சம்பாதித்ததிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள் அல்லாஹ் சொல்லவே இல்லை. உங்களுடைய திறமையை கொண்டு, உங்களுடைய வியாபாரத்தை கொண்டு, உங்களுடைய ஆட்களின் மூலமாக, உங்களுடைய பலவிதமான பரம்பரையின் மூலமாக நீங்கள் உருவாக்கிய, நீங்கள் சம்பாதித்த, உங்களுக்கு வந்து சேர்ந்த எதையும் அல்லாஹ் குறிப்பிடவில்லை. நான் எதை உனக்கு கொடுத்தேனோ அதிலிருந்து நீ செலவு செய் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். இந்த ஒரு வார்த்தையுடைய நோக்கம் என்ன? யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோமா இல்லையா?
நாம் என்ன நினைக்கிறோம்? பிசினஸ் 4 பேர் போட்டிக்கு இருந்தா நாம தான் கிங் மேக்கரா இருக்கிறோம்னு சொன்னா எவன் வந்தாலும் நம்மளை நிற்க முடியாது. நம்மளுடைய டேலண்ட் நம்மளுடைய வேற என்ற எண்ணம் நமக்கு வருகிறது அல்லவா? அந்த ஆற்றலை தந்தவன் இறைவன், அவனுடைய அடிமை நான் என்ற எண்ணம் அவனுடைய உள்ளத்தில் வர வேண்டும். அப்போதுதான் அவன் உண்மையான முஸ்லிமாக இறைவனுக்கு பொருத்தத்தை பெற்ற அடியானாக இந்த உலகத்தில் வாழ முடியும். பெருமக்களே, இன்றைய வாழ்வியலிலே நம்முடைய உள்ளத்தில் உள்ள கசடுகள், அழுக்குகள், இந்த எண்ணங்கள், தீய எண்ணங்கள் எல்லாம் இறைவனுடைய பொருத்தத்தை விட்டும் தூரமானதாக மட்டுமல்ல, இறைவனுடைய கோபத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக, அவருடைய சாபத்திற்கு ஆளாகக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவேதான் தொடர்ந்து பலவிதமான அழிவுகளும் இழப்புகளும் இந்த உலகில் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எனவே இத்தகைய நிலைகளிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இது போன்ற சூழல்கள், சிரமங்கள் உலகில் ஏற்படுகிற பொழுது எங்கேயோ நடக்குது, நமக்கு என்ன என்பதாக நாம் வாழ்ந்துவிடக் கூடாது. மனித நேயம் என்பதை மார்க்கம் கட்டாயப்படுத்துகிறது. அந்த மனித நேயத்தின்படி எந்த மூலையில் யார் பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்காக நாம் முதலில் கண்ணீர் சிந்தி துஆ செய்ய வேண்டும். அதனால்தான் 8 மாதங்கள் இல்ல 10 மாதங்களாக பலஸ்தீனிலே எத்தனை துன்பங்கள், துயரங்கள், அழிவுகள் இருந்தாலும் உலகம் முழுக்க நம்முடைய மத்தியில் உட்பட எல்லா இடங்களிலும் ஒவ்வொரு தொழுகையிலும் யா அல்லாஹ் பலஸ்தீன் மக்களுக்கு உதவி செய்வாயாக, அவர்களுக்கு வெற்றியை வழங்குவாயாக என்று நாம் துஆ செய்கிறோம் அல்லவா? அதனுடைய நோக்கம் என்ன? நாம் நம்மால் துஆ தான் இங்கிருந்து செய்ய முடியும். அவர்களுக்கு நாம் நேரடியாக எந்த உதவிகளையும் செய்வதற்கு சக்தியற்றவராக இருக்கிறோம். அப்படியானால் நம்மால் முடிந்த உதவி என்ன? இறைவனிடத்திலே கையேந்துவது, பிரார்த்திப்பது, அதுதான் நம்மால் முடிந்தது. சரி, பலஸ்தீனுக்கு இதை நாம் செய்ய முடியாது, உதவிகளை இறைவனிடத்திலே துஆ செய்யலாம். இதே போல இந்த கேரளம் போன்ற பகுதிகளிலே இது போன்ற இழப்புகள் ஏற்படுகிற பொழுது துஆவோடு நம்முடைய வேலை முடிந்துவிட்டது என்பதாக இருந்து விடாமல் அவர்களுக்காக நம்மால் முடிந்த ஏதேனும் உதவி, 1 ரூபாய் உங்களால் முடித்தாலும் அதையேனும் நாம் செய்ய வேண்டும். எனக்கு கஷ்டம் இருக்குது, கவலை இருக்குது, கடன் இருக்குது, எல்லாம் இருக்கட்டும், நம்மால் முடிந்த ஒரு சிறு உதவி நாளை மறுமையில் அல்லாஹ் கேள்வியிலே கேட்கிற பொழுது, யா அல்லாஹ் ஏதோ ஒரு மூலையிலே நான் பார்க்காத இடத்திலே ஒரு இழப்பு என்பதாக எங்களுக்கு சொன்ன பொழுது, எங்களுக்கு அது அறிவுறுத்திய பொழுது, எங்களுக்கு முன்னால் வாழி வந்த பொழுது, கையேந்திய பொழுது என்னால் முடிந்ததை நான் செய்வேன் என்று இறைவனிடத்தில் நாம் சொல்வதற்கு ஒரு விஷயத்தை தயார் செய்து வைக்க வேண்டுமா இல்லையா? நாளை மறுமையில் அல்லாஹ் பேசுவான் என்பதாக ஹதீஸ்களில் வருகிறது. நான் உன்னுடைய வீட்டு வாசலில் வந்து நின்றேன், என்னை நீ துரத்தி விட்டாயே என்பதாக. அதிகாரிகள் கேட்பார்கள், யா அல்லாஹ் என் வீட்டு வாசலுக்கு நீ வந்தாயா? எப்போது? எனக்கு தெரியவில்லையே. ஒரு நாள் ஒரு முசாஃபிருடைய தோட்டத்திலே வந்து எனக்கு உணவு வேண்டும் என்பதாக வீட்டு வாசலிலே நின்றேன், எனக்கு மருத்துவம் செய்ய வேண்டும், எனக்கு ஒரு ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்பதாக உன்னிடத்திலே கையேந்தி நின்றேன், என்னுடைய மகனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்பதாக வந்து நின்றேன். அது மனிதன் அல்ல, அவனது தோட்டத்திலே நான் தான் வந்தேன், என்னை நீ துரத்தி விட்டாயே என்பதாக அல்லாஹ் சொல்வார் என்பதாக ஹதீஸ்களிலே பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். மக்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைவன் நம்மிடத்திலே பல்வேறு இடங்களிலே நம்முடைய இரக்கத்தை தூண்டுகிறான். உன்னுடைய இரக்க சிந்தனை என்னவாக இருக்கிறது? இந்த உலக வாழ்விலே மனிதர்கள் மீது யார் இரக்கம் காட்டவில்லையோ அவர்கள் மீது நாளை மறுமையில் அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான். நான் முன்பு சொன்னது போல நரகவாதி என்று முடிவு செய்யப்பட்டிருந்தாலும் கூட அவர்களுடைய கடைசி நேரத்தில் என்னுடைய இறைவன் என்னை பாதுகாப்பானா, எனக்கு சொர்க்கத்தை தருவானா என்று நான் நப்பாசை வைத்திருக்கிறேன் என்ற நரகவாதியின் மீது இரக்கம் காட்டினானே அல்லாஹ். எதற்காக? இப்படி உலகத்திலே வாழ்கிற பொழுது நம்மை நோக்கி யாரேனும் ஒரு தேவை என்பதாக வந்தால் அவர்களுக்கு நம்மால் இயன்றதை கொடுத்து அந்த ஈகை குணத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும், நம்முடைய கருணை சிந்தனையை வெளிப்படுத்த வேண்டும். 1000 பேர் கொடுக்கிறாங்க, நாம கொடுக்கலாட்டி என்ன? நம்முடைய எண்ணம் என்ன தெரியுமா? சைத்தான் இப்படிதான் நமக்கு வந்து விளையாடுவான். ஏப்பா நீ கொடுக்கிற 10 ரூபாயில என்னப்பாங்க நம்ப போகுது, நீ கொடுக்குற 5 ரூபாயில என்னப்பா அங்க கிடைக்க போகுது, நீ கொடுக்குற 1000 ரூபாய் அவங்க என்னப்பா கிடைச்சிட போகுது, ஊர்ல எல்லாம் செய்யறாங்கல்ல அது வந்து ரொம்ப சைத்தான் நம்மள்கிட்ட நீ சொர்க்கத்தை அடைந்து விடக் கூடாது, நீ இறைவனுடைய பொருத்தத்தை பெற்று விடக் கூடாது. எங்க அத்தா கொடுத்துட்டாருங்க, உங்க அத்தா அவருடைய கபருக்கு அவருடைய சொர்க்கத்துக்கு நன்மையை பெற்றுக் கொண்டார்,
உன்னுடைய சொர்க்கத்திற்கு நீதானே பெற்றுக் கொள்ள வேண்டும். எத்தனை ஹதீஸ்களை நாம் பார்க்கிறோம். நாளை மறுமையில் என்னுடைய உயிர், என்னுடைய ஆத்மா, நான் தப்பிக்க வேண்டும் என்பதாக எல்லா மனிதர்களும் ஆசைப்படுவார்கள். எந்த மனிதரும் என்னுடைய மகன் காப்பாற்றப்பட வேண்டும், என்னுடைய மனைவி காப்பாற்றப்பட வேண்டும், என்னுடைய தாய் காப்பாற்றப்பட வேண்டும் யாருமே சொல்லவில்லை என்பதாக மார்க்கம் நமக்கு தெளிவாக வழிகாட்டுகிறது பெருமக்களே. எனவே ஒரு குடும்பத்தில் ஒருவர் கொடுத்து விட்டால் நன்மை சம்பாதித்து விட்டோம் என்ற எண்ணம் நம்மிடத்திலே தவறான எண்ணமாக இருக்கிறது. அந்த எண்ணங்கள் நம்மிடத்திலே மாற வேண்டும். அண்ணன் கொடுத்துட்டாருங்க, தம்பி நான் கொடுத்துட்டாரே இல்லை. அல்லாஹ் 1 லட்சம் ரூபாய் அண்ணனுக்கு கொடுத்தான், அண்ணனுக்கு அல்லாஹ் 1 லட்சம் ரூபாய் கொடுத்துறா, எனக்கு வேணாம் நம்ம அல்லாஹ்க்கு சொல்லிடுவோமா? நாம என்ன செய்வோம்? அத்தாடிய அத்தா அண்ணனுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து எனக்கு 1 லட்சம் ரூபாய் கொடு கேட்கிறோமா இல்லையா? உலகம் என்று சொன்னால் ஒவ்வொருவரும் தன்னுடைய சுயலாபத்தை பார்க்கிறோம். எனக்கு வேண்டும், என்னுடைய பங்கு என்ன என்பதாக. மறுமையில் கிடைக்கும் கூடு என்று சொன்னால் குடும்பத்துக்கு ஒன்று இருந்தால் போதும், குடும்பத்தில் ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போனா போதும் என்று சொல்வது போல இந்த வார்த்தைகள் இருக்கிறது பெருமக்களே. இது இந்த உதவிக்காக மட்டும் நான் சொல்லவில்லை. எல்லா நன்மையான காரியங்களிலும் ஒவ்வொரு மனிதர்களும் இதில் என்னுடைய பங்கு என்ன, நான் எதை நான் கொடுக்க வேண்டும், எனக்கு சொர்க்கத்திற்கு நான் எந்த நன்மையை பெற்றுக்கொள்ள நான் முன் தயாரிப்பு செய்ய வேண்டும் என்பதாக ஒவ்வொருவரும் ஆசைப்பட வேண்டும். எனவே நாம் இது போல நல்ல காரியங்களில் பங்கெடுக்கிற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஒரு 100 ரூபாய் நாம் கொடுத்தாலும் நம்முடைய பிள்ளை 5 வயது 7 வயது கூட வந்தால் அந்த பிள்ளையிடத்தில் ஒரு சிறு தொகையை கொடுத்து நீ உன் கையால கொடுத்தா சரி, பையன் கொடுத்து நாம கொடுக்காம இருக்க கூடாது, நாமும் கொடுக்க வேண்டும், பிள்ளைகளின் கரங்களில் கொடுக்க வேண்டும். அதுதான் அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்திலே ஆழப்பதியும். யார் எப்படி இருந்தாலும் நாமும் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அந்த குழந்தைகளின் மனதில் ஆழப்பதியும். அது அவர்கள் வளர்கிற பொழுது எங்க அத்தாவும் கொடுத்தாரு நானும் கொடுப்பேன், அப்ப நானும் கொடுக்கணும், என் பிள்ளைகளும் கொடுக்கணும் என்ற எண்ணம் அந்த ஈகை குணம் வெளிப்படும் பெருமக்களே. இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? குடும்பத்துக்கு ஒருத்தர் கொடுத்து அதோடு முடிச்சுக்கிறோம். இந்த எண்ணம் என்பது தவறான எண்ணமாக சிந்தனையாக மாறுகிறது முடியாதவர்களே. ஆக அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாழக்கூடிய வாழ்க்கை என்பது மிக மிக குறைவாக இருக்கின்றது. இந்த குறைவான வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை நாம் மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறோம். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய வாழ்க்கைக்கு நாம் தயாராக வேண்டும். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய வாழ்க்கை நமக்கு வேண்டுமானால் முதலில் நம்முடைய மனங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இறைவா, உன்னை தவிர இந்த உலகத்தில் வேறு யாரும் பெரியவன் அல்ல, இறைவன் மட்டுமே மகத்தானவன், வணக்கத்திற்கு தெரிஞ்சானவன் மட்டுமல்ல, உலகத்தில் ஆக அனைத்து சக்திகளும் உனக்கு மட்டுமே, எனக்கு எந்த சக்தியும் கிடையாது, நான் பலவீனமானவன். அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வார்த்தையை மிக தெளிவாக சொல்கிறான். எதற்காக சொல்கிறான் தெரியுமா? மனிதர்கள் மீது இரக்கம் காட்டி அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறான். மனிதர்களை நான் பலவீனமானவர்களாக படைத்திருக்கிறேன் என்பதாக சொல்கிறான். யோசித்து பாருங்கள், இந்த ஒரு வார்த்தை எதற்காக சொல்லணும்? அல்லாஹ் மனிதர்களை படைத்துவிட்டு அந்த மனிதர்களை பார்த்து சொல்கிறான், மனிதர்களை நான் பலவீனமாக படைத்திருக்கிறேன். இந்த ஒரு வார்த்தையை வச்சு நாளைக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை நம்ம கேட்க முடியும். யா அல்லாஹ், நான் பலவீனமானவன் நீயே சொல்லி இருக்கிற, அதனால ஏதோ ஒரு தொழுகையில கொஞ்சம் சரியில்லாம போயிருச்சு, என்னுடைய அமல்களை கொஞ்சம் குறை வந்துடுச்சு, எனக்கு சொர்க்கத்தை கொடு அப்படின்னு. அதற்காக பாவங்கள் எல்லா பாவங்களையும் செய்துவிட்டு நான் பலவீனமானவன் அதனால நீதான் சொல்லிட்டு இல்ல எனக்கு சொர்க்கத்தை கொடு என்பதாக மனிதர்களிடத்திலே நுழைந்து பேசுவது போல இறைவனிடத்திலே நுழைந்து பேசி நாம் தப்பிக்க முடியாது. மக்களே, நம்முடைய உள்ளங்களை அறிவனாக இறைவன் இருக்கிறார். நம்முடைய வாழ்வியல் இஸ்லாமியமாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்வியலிலே இஸ்லாம் எந்த அளவு பின்பற்றப்படுகிறது? பேருக்காகத்தானே பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். பெரும்பாலான மக்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நோக்கத்தில் செயல்படுகிறோமா என்பதாக யோசிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். எல்லா நபர்களும் எத்தனையோ நபர்கள் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிறோம், எத்தனையோ நபர்கள் உம்ராக்களுக்கு சென்றிருக்கிறோம், அவருடைய காபாவை அவருடைய இறை இல்லத்தை தரிசித்து வந்திருக்கிறோம். ஆனால் படிப்பினை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய வாழ்வியல் மேம்பட்டு இருக்கிறதா? இறைவனுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? யோசித்து பார்த்து கடமைப்பட்டிருக்கிறோம். பெரியார்களே, இன்றைய காலகட்டங்களிலே போட்டி பொறாமைகள் குடும்பங்களில் மட்டுமல்ல, வியாபாரங்களில் மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் பரவி கிடக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவானாக. அதே போல அடுத்தபடியாக நம்முடைய அமல்கள் அதிகரிக்க வேண்டும். இன்று நம்மிடத்திலே அமல்கள் மிக மிக குறைவாக இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த அமல்கள் நம்மிடத்திலே குறைவும் என்று சொன்னால்
பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள், நம்முடைய பாவங்கள் மன்னிப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடும். நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்க வேண்டுமானால் நம்முடைய அமல்கள் அதிகரிக்க வேண்டும். அமல்கள் அதிகரிப்பது மட்டுமல்ல, காலம் செல்ல செல்ல அமல்களின் தரங்களும் அதிகரிக்க வேண்டும். அமல்கள் இன்னைக்கு நம்மளிடத்தில் இருக்கிறது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அதனுடைய தரம் முதல் தரமாக இருக்கிறதா யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம என்ன அமல்களை தரமாக செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம வீட்டுல பிள்ளைகளுக்கு பர்த்டே துணி எடுக்கிறோம், எப்படி எடுப்போம்? நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா நல்ல தரமானதாக பார்க்கிறோம். கார் பார்த்து வாங்கிடுவோமா? சாதாரண கடைகள் வாங்கிடுவோமா? இல்ல, அதற்கு தகுந்த ஒரு தரமான கடையை தேர்ந்தெடுத்து அதுக்கு தகுந்த நல்ல கம்பெனியை தேடி வாங்குகிறோம். நாம செய்யற இறைவனுக்கு பொருத்தத்தை பெறக்கூடிய எந்த அமலாக இருந்தாலும், பள்ளிவாசலுக்கு நீங்கள் பாய் வாங்கி கொடுப்பதாக இருந்தாலும் அது அந்த முதல் தரமானதா? பள்ளிக்காக மட்டுமல்ல, ஒரு ஏழைகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவி அது தரமானதா? இது நல்ல பொருளா? ஆகாததை, வேண்டாம் என்று ஒதுக்கியதை, நாம் வேண்டாம் என்று நினைக்கக்கூடியதை பிறருக்கு கொடுத்து விட்டு நாம் தானம் செய்து விட்டோம், இறைவனுக்கு மகத்தான கூலிக்கு சொந்தக்காரர்கள் என்று நினைத்தால் நம்மை விட முட்டாள்கள் இந்த உலகத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த எல்லா நல்ல காரியங்களையும் நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள். எந்த நல்ல காரியமும் தரமில்லாமல் செய்ய மாட்டார்கள். மிக மிக முதல் தரத்தை எதிர்பார்ப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாழக்கூடிய இந்த வாழ்க்கையிலே நாம் நம்முடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவது மட்டுமல்லாமல் நம்முடைய அமல்களையும் முதல் தரமானதாக உருவாக்கிக் கொள்ள வேண்டும். வாழக்கூடிய வாழ்க்கை எங்களுடைய ஆயுட்காலம் 60க்கும் 70க்கும் மத்தியதாக இருக்கிறது. எனவே எப்பொழுது மரணம் என்பது தெரியவில்லை. மரணத்திற்கு முன்னால் நாம் சொர்க்கத்திற்கு செல்வதற்குரிய தகுதிகளை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஷானஹு தஆலா அத்தகைய நல் வாய்ப்புகளை இது போன்ற பேரொரு காலத்திலே உதவி செய்வதன் மூலமாகவும் இன்னும் மற்ற எல்லா நன்மையான காரியங்களையும் ஆர்வமாக முந்திக் கொண்டு செய்து